அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் அஜித் மணி. தொடர்ந்து ஆடல் கலை போஸ் யூடியூப் சேனலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லேக் சப்ஸ்கிரைபர் தாண்டி சிறப்பான ஒரு பதிவு கொடுத்துட்ருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக நமது சேனலுக்கு வருகை புரிந்திருக்கும் அருமை நண்பர், அன்புக்குரிய சகோதரர், நிறைய மேடை நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மனிதர். அதோடு மட்டுமல்ல, ஆதித்யா சேனல் எல்லாருக்கும் தெரியும், ஆதித்யா டிவி. அதில் நேரடி ஒளிபரப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை தொகுத்து ஒரு 10 வருடங்களாக வழங்கி கொண்டிருந்த ஒரு சிறந்த மனிதர். கதை, திரைக்கதை, வசனம், எழுத்து, இயக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒருத்தர் தான். அது கண்டிப்பாக மறைந்த நடிகர் பாக்யராஜ் ஐயா அவர்களின் உருவில் வலம் வந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான மேடை கலைஞரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அந்த ஒரு அற்புதமான மனிதரை நம்ம பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நகல் கலைஞராக, ஒரு மேடை கலைஞராக இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஐயா பாக்யராஜ் அவர்களுக்கு நிறைய படங்களில் நீங்கள் டூப்பாக வேலை பார்த்துருக்கீங்க. அவருக்கு பின்னாடி இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை திரையுலகத்துக்கும் காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு உண்டான நெருக்கம், ஐயா பாக்யராஜ் அவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நெருக்கம், இது எப்படி சாத்தியமாச்சு? சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது பாக்யராஜ் சார் பொறுத்தளவுக்குங்க, பிறருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அவர்கிட்ட இருக்கும், எப்பயுமே இருந்திருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு மேடை கலைஞனா என்னை போன்ற ஒரு மேடை கலைஞர்கள்லாம் ஒரு நடிகரோட போய் போட்டோ எடுக்கிறதுங்கிறது ஒரு சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பாக்யராஜ் சார் நான் ஆதித்யா சேனலில் நான் தொகுப்பாளர் இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் மூலமாக அழைப்பு கொடுத்தாரு. அந்த சேனலில் என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்போது நான் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டேன், உறைஞ்சிட்டேன். அப்படியா இன்னும் அவரு என்ன கூப்பிட்றாரா அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு 10 நாள் போய் அவர் முன்னாடி அவரை பார்க்கணும்னு அவர் வாசலில் நான் நின்றும்போது அவர் என்னை யாருன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா நான் சாதாரணமாக போய் நின்றேன். ஆனால் அவர் என்னை சேனலில் அவருடைய உருவத்தில் என்னை பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை பார்க்கணுன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் போய் சந்திக்கலான்ட்டு போகும்போது பார்த்துட்டு, நீ தானே அது அப்படின்னு சொன்னார். நீ தானே அது, நீங்கள் தானே அதுன்னாரு. அந்த மரியாதை அதை ஒன்று சொன்னார். அப்போவே நான் அது பரவாயில்லையே, ஏதாவது நம்ம கூப்பிட்டு மிரட்டுவாரா என்னமோ, என்ன மாதிரி நீ பண்ணி என் பேரை கெடுக்கிறியா, நீ யார் என்ன மாதிரி பண்ண சொன்னதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லுவார்னு சொல்லி போட்டு பயந்துட்டு தான் போனேன். ஆனால் அங்கே உள்ளே போனது அவர் கொடுத்த மரியாதை பார்க்கும்போது, ஆஹா பிரச்சனையில் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் படம் நடிச்சிட்ருக்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறதுங்க சார், மரமாக நினைக்கிறேன் சார் அப்படின்னா. அதில் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படம் எனக்கு ஷூட் போகும்போது உங்களுக்கு நான் கூப்பிட்றேன், அப்போ நீ எனக்கு நீங்கள் எனக்கு டூப் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா. சரி. அதே மாதிரி அவருடைய படங்களுக்கெல்லாம் நிறைய படங்களுக்கு நான் டூப் எடுத்துருக்கேன். இப்போ கூட ரிலீஸ், அதாவது என்ன முழுசாக தெரியணும் அப்படின்னு ஒரு சீனில் கூட பார்த்துடலாம். அந்த மாதிரி என்ன ஒரு படம் சொல்லணும்னா, பொன்மகள் வந்தான்னு சொல்லி ஜோதிகா மேடம் நடிச்சிருந்துருக்காங்க. அந்த படத்தில் சார் அவர் சப்போர்ட் கேரக்டர், ஜோதிகா மேடத்துக்கு சப்போர்ட் கேரக்டர் பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பார். அதில் அந்த படத்தில் நான் டூப் உள்ள ஒரு 20 நாள் அந்த படத்துக்கு நான் இருந்தேன். ஆனால் எனக்கு சீன் வந்தது கம்மி நாளாக இருந்தாலும் 20 நாள் கால் ஷீட் எனக்கு. அந்த சம்பளத்தை எனக்கு சார் கொடுத்துட்டாரு. அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. ரெண்டாவது என்னை ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக பார்க்காம அவராக என்னை பார்க்க ஆரம்பித்தார். இப்போ அவர் யூனிட்டில் ஷூட்டிங் டைமில் யூனிட்டில் சாப்பாடு எல்லாத்துக்கும் அப்போ சாருக்கு தனியாக ஸ்டார் ஹோட்டலில் மாதிரி தான் உணவுகள் இவ்வளோ பெரிய டிஃபனில் வரும் விதவிதமாக. அது எனக்கு சேர்த்து அதில் ஆர்டர் பண்ணுவார். சூப்பர் சூப்பர். அவர் சாப்பிட்றது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் நான் நிறைய சாப்பிடுவேன்னு சொல்லி. இப்போ ஒரு சிக்கன் ஒன்று சொன்னாங்க, அது ஒரு 2 சிக்கனாக சொல்லுவார். அது எனக்கு சேர்த்து அதுக்குள்ளே இருக்குன்னா எனக்கு தெரியாது, ஆனால் அவர் ஆர்டர் கொடுத்துருவார். அங்கே வந்ததும் காலிப்பண்ணு கூப்பிடுறதுன்னு சொல்லி உள்ள நான் அந்த கேரமும் நான் தான் அவர் கூட இருப்பேன். அப்போ சாப்பாடு பரிமாறுறது நான் தான் பரிமாறுவேன். அப்போ லைட்டாக எல்லாத்துலேயும் இவ்வளோ பெரிய டிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணால் அப்படியே சுற்றி ஒரு வட்டாரமாக இருக்காது. உணவுகள் பல வகையான சுவைகளும் இருக்குது. அதில் மட்டன், சிக்கன் எல்லாமே இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அவர் கொஞ்சம் மேலே சாப்பிட்டுட்டு பூராத்தையும் என்ன சாப்பிட்டு
அதெல்லாம் நினைக்கும் போதுக்கு இன்னைக்கு அது நமக்கு கண்ணீர் வந்துருங்க. அவர் இல்லை இப்போ. ஆனால் இருந்தாலும் நமக்கு அது ரொம்ப தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க நம்ம. ஆனால் அப்படி நான் டூப்பு போட்டதுக்கு அப்புறம் அவர் எங்கே போனாலுமே எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு எங்கேயாவது போனாருன்னா அந்த ஊருக்கு நான் வர்றேன் கலிப்பா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். என்னால் முடிஞ்சு அங்கே வந்துடு அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்துட்டாருன்னா அங்கே நான் அவர்கிட்ட போயிடுவேன், அவர் கூட போயிடுவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துட்டு இருக்கும்போது என்னை வந்து ரொம்ப ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே அவர் ஷூட்டிங்கில் இருந்தாலும் அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற ஆட்களை டைரக்டர்லேருந்து எல்லாருமே அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கிட்டே இவர் என்ன மாதிரி பண்ணுவார், இவர் என்ன மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்துவார் என்னை. அப்படிப்பட்ட மனிதர், அதாவது ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் இவர் நல்ல மனிதர், இவர் அருமையான மனிதர், தங்கமான மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாமனிதன் சொல்லுவாங்க இல்லையா, அது பாக்யராஜ் சார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, டம்மி ஜோக்குன்னு ஒரு படம் நான் நடித்தேன் சார் மாதிரியே. நாங்கள் ஒரு 13 பேர் வந்து அந்த நடிகர்கள் மாதிரி 13 பேர் நாங்கள் நடித்தோம். அதில் நான் பாக்யராஜ் சார் மாதிரி நான் நடித்தேன். அப்போ வந்து அந்த படத்தை வந்து அவர்கிட்ட நான் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி சார் நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார், அந்த படம் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம், நீங்கள் வரணும் சார்னு சொல்லி கேட்டது. ₹1 கேட்கல, டேட் மட்டும் கேட்டார். கேட்டு சொன்னால் அதேமாதிரி கரெக்டாக பிரசாத் ஸ்டுடியோக்கு வந்தார். அங்கே தான் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அங்கே வந்து பேசினார், படத்தை பார்த்தாரு, ட்ரெய்லர் பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு, ஏன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அதில் என்ன மாதிரி காலிப்பு நடிச்சிருக்காரு, அதனால் இந்த படத்தை நான் பார்க்கணும், சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னீங்கன்னா, அதை இப்போ மாமனிதன் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடையில் என்னை கூப்பிட்டு காளியப்பன் என்னை விட மிக சிறப்பாக டான்ஸ் ஆடுவார். நான் ஆடும்போது எந்தெந்த கேப்பெல்லாம் என்னால் ஆட முடியாத சுச்சுவேஷன் இருந்ததோ அந்த அந்த இடத்தையெல்லாம் காளிப்பை புல் பண்ணி எனக்கு வந்து பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே. அதனால் காளிப்பை வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், எனக்கு நான் தான் அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார், அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் மக்களெல்லாம் பார்த்துட்டு என்னை வந்து என்னப்பா பாக்யராஜ் சார் வந்து என்னை கூட நல்லா ஆடுவார்னு சொல்லி உங்களுக்கு அவ்வளோ பெருமைப்படுத்துறது உலகம் முழுவதும் போயிட்டுருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பங்களுக்கு நான் என் பொண்ணுக்கு வந்து வளைகாப்புக்கு பணம் கொடுத்தாரு, கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தாரு, வளைகாப்புக்கு பணம் கொடுத்தாரு, பிரசவத்துக்கு பணம் கொடுத்தாரு. கொரோனா நேரத்தில் எனக்கு குறைந்தபட்சம் நிறைய கொடுத்துருக்காரு, அது வெளியே சொல்லக்கூடாது, நிறைய கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருந்தார். அவங்க குடும்பத்திலேயே, எங்கள் மேடம் குடும்பத்திலேயே, சாருடி மேடம் குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லை உன்னுடைய நண்பருக்கு நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுங்கிற விஷயமெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தார். அதனால தான் அவங்ககிட்ட அமௌண்ட் சொல்லலை, கொடுத்துருக்காரு, இவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னாலாம் வந்து நம்ம சொல்கிறோம். அதனால தான் அவர் வந்து மனிதனாக பார்க்குறதோட நான் என்னை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு மாமனிதனாக பார்க்குறேன். ஒரு மேடை கலைஞர்கள்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுற காலகட்டத்தில் ஒரு நடிகர் என்னை போல் ஒருத்தர் நடிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு ஒரு மரியாதை தெரிவித்து மக்கள் மத்தியில் எல்லாத்துக்கும் கட்டியும் என்ன போல் இருக்கார், என்ன போல் ஒரு சூப்பராக டான்ஸ் பண்ணுவார், என்ன போல் நல்லா நடிப்பார் அப்படின்னு அந்த பெருமையை சேர்த்து எனக்கு வந்து பாராட்டுகள் வாங்கி கொடுத்தாரு. அந்த அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லையும் எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்தாரு. அப்பேற்பட்ட மனிதரை இன்றைக்கி நான் இழந்துட்டு அனாக உட்காந்துருக்கேன். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் நான் வந்து காலிப்பனாக இருந்து பாக்யராஜ் சார் வேடம் போட்டு மேடையில் டான்ஸ் ஆடியிருக்கேன், படத்தில் நடிச்சிருக்கிறேன், ஊடகத்தில் பாக்யராஜ் சார் போல் பேட்டி கொடுத்துருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இனிமேல் நான் சார் இல்லைனாலையும் பாக்யராஜ் சார் எனக்குள்ளே வந்துட்டாரு, நான் வாங்கிக்கிட்டேன், அவரை உள்வாங்கிட்டேன். இனிமேல் நான் அவராக தான் வாழ போகிறேன். அவருடைய எண்ணங்கள், அவருடைய குணங்கள் எப்படி இருந்ததோ அதே போல் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் செயல்படுறது பேசுகிறது எல்லாமே இனி சாராக தான் இருக்கும். இன்னும் காலிப்பு நான் வாழ விரும்பலை, நான் பாக்யராஜ் சாராக தான் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால அவராக நான் வாழ்ந்துடணும், அவராக செத்துடணும். அவருக்கு முன்னாடி நான் செத்துருக்கணும், முடியல, நான் அவர் போயிட்டார். இன்னொரு 10-15 வருஷமாக இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன், நடக்கல. இருந்தாலும் இந்த 10-15 வருஷம் அதை நான் எதிர்பார்த்ததை அவரை நான் வாழ்ந்து இந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி அவருடைய பேரும் போல நான் காப்பாற்றணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எனக்கு இது ஒன்று மட்டும் போதும். இறைவன் எனக்கு எந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இன்னொரு 15-20 வருஷத்துக்கு பாக்யராஜ் சாருடைய உருவத்தில் நான் வளம் வந்து அவருடைய பேரும் புகழை நான் காப்பாற்றணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுவரை அழகாக அற்புதமாக
நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து பேட்டி கொடுத்த அருமை சகோதரர், அன்பு நண்பர் திரு பாக்யராஜ் காளியப்பன் அவர்கள் அவரோட மனசில் இருந்தது எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்து நம்ம மக்களுக்கு சொன்னார். புரட்சி தலைவர் வழியில் பாக்யராஜ் ஐயா அவர்களுக்கு அப்புறம் நம்ம பாக்யராஜ் காளியப்பன் சாரை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லா ஆதரவு கொடுக்கணும். அவருக்கு நிறையா நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லை, நிறைய திரைப்படங்கள் அவருக்கு இப்போ வந்துட்டுருக்கு. பாக்யராஜ் ஐயாவோட நிறைய படங்கள், அவரோட சீன்லாம் 1-2 மிஸ் ஆனதுக்கெல்லாம் இப்போ இவர் போய் நடித்து கொடுத்துட்ருக்காரு. தொடர்ந்து நீங்களும் வளரணும். அவரோட ஆன்மா எப்பவும் சாந்தியடைய ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அவரோட அனுகிரகம், அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் சொல்லி நம்ம சேனல், நம்முடைய உலக மக்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் ஒரு சில வார்த்தைகளோட. அவருடைய நினைவால் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இனி ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவை நான் கொண்டாட போகிறேன். ஏழைகள்னா என்ன போல் இருக்கிறவங்க ஏழைகளுக்கு அப்படி வச்சுக்கோங்க. நான் ஏதோ அன்னதானம் செய்யணும், அவருடைய நினைவு நாளுக்கு செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, சாரை இழந்து தவிக்கிற சாருடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கும் நான் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. சார் உருவத்தில் நான் இருந்து சாரும் இந்த மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பாராட்டுகளும் பேரும் வாங்கியிருந்தாரோ அதை நான் காப்பாற்றி கொடுப்பேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. சார் எப்பயுமே நம்மளை சுற்றியே தான் இருப்பார். உங்களை சுற்றி தான் இருப்பார். அவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கணுமா. நன்றி, வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும், பாக்யராஜ் சாருடைய ரசிகர்களுக்கும், அவருடைய விசுவாசிகளுக்கும், அவருடைய நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.